நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். தோழர்களே, இன்றைய நாள் மிகவும் நேரமான ஒரு நாள். ஈரானின் அதிபர் அயோத்தியா கொமேனியை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய அரசாங்கத்தில் உள்ள முக்கிய இராணுவ அதிகாரிகளை கொன்று குவித்து விட்டதாக ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கும்போது சில பின்னோக்கிய பார்வையில் நாம் பார்த்தோமானால் இது அனைத்தும் நடப்பது எதனால் என்றால் முதலாளிகளின் லாப வேட்டைக்காகத்தான். ஒரு நாட்டினுடைய அதிபரை அவர் நாட்டிற்குள் புகுந்து கைது செய்து கொண்டு போய் அடைத்துவிட்டு அவர் போதைப் பொருட்களை கடத்தினார் என்று குற்றம் சாட்டுவதும், இன்னொரு நாட்டின் தலைநகரத்தில் குண்டு போட்டு அந்த நாட்டினுடைய அதிபரை, அதிகாரிகளை, குடும்பத்தினரை அழிப்பதும் எல்லாம் எதற்காக என்றால் எண்ணெய் வளத்துக்காகத்தான். அந்த எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தன்வசப்படுத்தி அதில் வரும் லாபத்தை தன்னுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அளித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் இது போன்ற படையெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாலெல்லாம் வரலாற்று காலத்தில் படையெடுப்புகள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு தேசத்து அரசன் அதை விரிவுபடுத்துவதற்காக இனக்குழுக்களை அழித்து அல்லது இன்னொரு தேசத்தை அழித்து தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவார். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. அவங்க பணம் சேர்க்கணும், முதலாளிகள் பணம் சேர்க்க வேண்டும். எத்தனை லட்சம் கோடி என்பது நமக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர்க்க வேண்டும். அப்போ மார்க்ஸுடைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு, முதலாளித்துவம் வளர்ந்த பிறகு, எல்லா பொருட்களும் சரக்குகளான பிறகு, கமாடிட்டிஸ் விற்பனைக்கான பொருட்களாக மாறியிருக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியெலாம் வந்து இந்த மாதிரி கேனில் அடிச்சு விற்பாங்க, நம்ம யாரா கனவு பண்ணோமா? இல்லை. இப்போ கேன் தண்ணி வந்து ஒரு நாகரிகமான பொருளாச்சு. 1 லிட்டர் பால் வந்து 40 ரூபா, 1 லிட்டர் தண்ணி வந்து 20 ரூபா. எங்கே இருப்பாரு? அப்புறம் தண்ணியில் வர ப்ராடக்ட்லாம் எக்கச்சக்கமான விலை. அது வாங்கிட்டு ஒரு நாகரிகமாக கருதுறாங்க. நாம் வந்து மதிப்பு என்ற தலைப்பில் அந்த அத்தியாயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். மதிப்பு என்பது உழைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு சரக்கில் அதனுடைய சரக்கினுடைய விலையை நிர்ணயிப்பது எது, அந்த விலையை கூடுதலாகவோ குறைவாகவோ காட்டுவது எது என்னும்போது, அந்த பொருளாதார முன்ன சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டிமாண்ட் இருக்குதுன்னா அது விலை அதிகரிக்கும், டிமாண்ட் இல்லைன்னா அது விலை குறைஞ்சிடும். அது ஓரளவுக்கு உண்மைதான். தக்காளி வந்து விளைச்சல் அதிகமாக இருந்ததுன்னா கிலோ 5 ரூபாய்க்கு விற்கிது. அதே விளைச்சல் கம்மியாக இருந்து வரத்து கம்மியாக இருந்ததுன்னா கிலோ 100 ரூபாய்க்கு விற்ற காலம் இப்போ அது மாதிரி தான் உண்டு. ஆனால் மார்க்ஸ் ஒரு வரையறைக்கு கொண்டு வருகிறார். சரக்கு என்பதையே இது முதலாளித்துவ காலகட்டத்தில் உள்ள ஒரு மாறுதல், முக்கியமான மாறுதல் என்று கூறுகிறார். 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்காக, சரக்குகளை விற்பதற்காக பெரிய பெரிய வணிகர்கள் நிறைய இடங்களில் போயிட்டு அந்த தொழிலாளிகளுக்கு சரக்கை, அந்த தயாரிக்கிற கைமனிதர்கள் சரக்கை வாங்கி கொண்டு வந்து வெளிநாடுகளுக்கு விற்றுட்டாங்க. அப்புறம் காலம் போக போக அவர்களே முதலாளிகளாக மாறி ஒரு 10 பேரை, ஒரு 100 பேரை, ஒரு 1000 பேரை வச்சு சரக்குகளை தயாரித்து அதை கொண்டு போய் விற்பதற்காக தயாரிப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அமெரிக்காக்காரன் வந்து அவன் பொருளுக்கு வந்து 0% வரி இங்கே கொண்டு வந்து விற்கிறது. அவனுடைய விவசாய பொருளை இங்கே வந்து என்ன வேலைக்கு வேணால் விற்றுக்கலாம், ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அப்போ இங்கிருந்து விவசாயம் என்ன பண்ணுவான்? அவன் தயாரித்த பொருளை எங்கே போகணும்? இது போன்ற நெருக்கடிகளை நம்முடைய ஆசிய நாடுகளுக்கும், தென் அமெரிக்க நாடுகளுக்கும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்த வல்லாதிக்க ஏகாதிபத்திய நாடுகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். அது எப்படி? மக்களுடைய எழுச்சி தான் பதிலடியாக இருக்கும். அந்த எழுச்சியை எப்படி உருவாக்குறது என்றால், இந்த ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் இன்று வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாட்டிலையும் வறுமை இருக்குது, அமெரிக்காவிலேயும் வறுமை இருக்குது. அங்கே பிளாட் பாக்கெட் போனோடாமல்
ஆனாலும் அவங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு இராணுவ வலிமை பெற்றிருப்பதால நம்ம அதை பற்றி ஒன்றும் பேச முடியல. அப்போது கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு வழியை காட்டார். தொழிலாளி வர்க்கத்தை ஒன்றாக இணைத்து தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் அரசாங்கங்கள் ஏற்படும் போது அந்த தொழிலாளிகளுக்கும் அதை சார்ந்துள்ள வர்க்கங்களுக்கும் விவசாய பல்வேறு வர்க்கங்கள் இருக்குது. இப்போ வந்து கருத்தால் உழைப்பவர்கள் இருப்பாங்க, எழுத மட்டுமே செய்வாங்க ஆஃபீஸில். அது மாதிரி வந்து தான் தொழிலாளி வர்க்கம் தலைமை தாங்கும் போது அவர்கள் எல்லோருக்கும் வாழ்வு, எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் கல்வி அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம். இதை வந்து கார்ல் மார்க்ஸ் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார். நாம் அந்த மதிப்பு என்ற தலைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதிப்பு என்பது எப்படி உருவாகிறது என்பதை நாம் சில நேரங்களில் சுருக்கமாகவும் சில நேரங்களில் விரிவாகவும் பார்க்கணும். இது கடைசி பருவம். இதோட முடிச்சுக்கான ஒரு தொழிலாளி உழைக்கும் போது இரு வகைப்பட்ட உழைப்பு உழைக்கிறார். ஒன்று நேரடியான உழைப்பு. ஒரு தச்சர் ஒரு நாற்காலியை செய்கிற வச்சுருக்கோம், நாற்காலியை செஞ்சு முடித்து அதை விற்பனை கொண்டு வந்துருக்கோம், அது நேரடியான உழைப்பு. அதே தச்சர் ஒரு 10 பேர் உட்காந்து 10-20 நாற்காலிக்கு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து சட்டங்களை அரைப்பார், ஒருத்தர் வந்து அதை அளந்து போடுவார், இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில் ஒரு செக்யூரிட்டி வந்து வாசல் எடுப்பார், அவர் வரவங்க போனதை கண்காணிப்பார். உள்ளே போனவுடனே அங்கே பவுண்டரி இருக்கும், அங்கே வந்து தொழிலாளிகள் வேலை செய்வாங்க. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தனித்தனி வேலையாக இருக்கும். ஒரு தொழிலாளி தனியாக செய்வது அது ஒர்க்கு. பல தொழிலாளிகள் ஒன்றாக சேர்ந்து செய்வது அது லேபர். இது ஆங்கில வார்த்தை. இந்த மதிப்பு என்று வரும்போது அந்த குறிப்பிட்ட சரக்கில் உள்ள உழைப்பை, உழைப்பின் மும்முரத்தை, உழைப்பின் ஆர்வத்தை வைத்து அந்த பொருள் உருவாக்க, அந்த ப்ராடக்ட் உருவாகும் போது அந்த ப்ராடக்டுடைய மதிப்பு வந்து அதிகமாகும், இல்லை குறையும். இப்போ உதாரணத்துக்கு 1 டன் நெல்லும் ஒரே 1 கிராம் தங்கமும் ஒரே லெவலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லெவலுக்கு 11,000 ரூபாய் 1 கிராம் தங்கம், 1 டன் நெல் எவ்வளோ, அந்த கணக்கும் இந்த கணக்கும் ஒரே மாதிரி வந்துச்சு. அப்போது நெல்லுக்கும் தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தங்கத்தை கண்டுபிடித்து அதை சேகரித்து அதை தங்கமாக்கி அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் சேகரித்து போதும் ஆகி. அதே மாதிரி வைரம், அதே மாதிரி இரும்பு. இதில் வந்து உழைப்பு எதில் அதிகமாக இருக்கிறதோ, உழைப்பு நேரம் எதில் அதிகமாக இருக்கிறது, அதை குறிப்பிட்ட ஒரு வரையறுக்கும் கார்ல் மார்க்ஸ் வரையறுக்கிறார். அதாவது சமூகமயமான சமூக ரீதியான உழைப்பு நேரம் எதில் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள் விலை அதிகமாக விற்கும். அந்த விலையை வந்து அவங்களே நிர்ணயிச்சிருவாங்க, ஃபேக்ட்ரியிலே வந்து நிர்ணயிச்சாங்க. வெளியில் வரும்போது தான் வணிகர்கள் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் கூட வச்சு இந்த விலையை நாங்கள் விற்கிறோம் அப்படின்வாங்க. அப்புறம் அவங்களுக்கு விளம்பரம் அது எதுவும் நிறைய செலவு சேர்த்து அந்த ப்ராடக்டை விற்பாங்க. இதுதான் மதிப்பினுடைய தன்மை. நன்றி தோழர்களே, நான் மீண்டும் சந்திப்பேன்.